கூகுள் பே, கூகுளுக்கு ஒரு பேங்கிங் லைசன்ஸே கிடையாது. ஆனா அவங்களுக்கு யூபிஐல உள்ள எல்லாருக்கும் அக்சஸ் இருக்குது. அதனால அவங்க பயன்படுத்த முடிகிறது. அதை பார்த்து இன்னைக்கு ஆட்டோல போனாலும் சரி, ஒரு பெட்டி கடையில போனாலும் சரி, நீங்க எல்லாரும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிறாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு பே பண்ணுங்க. டீ கடை, பெட்டி கடை, வெத்தலைபாக்கு கடை எல்லாத்துலயும் கூட அது பார்த்தோம். அதான் நீங்க சொன்ன மாதிரி 10ல் 9 பேர் இப்போ அந்த மாதிரி பண பரிவர்த்தனைக்கு மாறிட்டாங்க, அதை பயன்படுத்துறாங்க. முழுமையா அதை பயன்படுத்துறாங்களா இல்லையான்றது வேற. ஆனா அந்த ஒரு பழக்கம் என்பது இன்னைக்கு வந்துருச்சுன்றத கண்கூடாக பார்க்கிறோம். இந்த நேரத்துல இப்போ ஜிஎஸ்டி வசூலுக்காகத்தான் இந்த முயற்சி நடக்குது. அதாவது என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னா, இந்த பணவர்த்தனை பற்றி உள்ள டீடைல்ஸ் ஒன்றிய அரசால பெற்றுக்கொள்ள முடியும். யூபிஐனுடைய டேட்டா அவங்களால கேட்டு வாங்க முடியும். தோ இட் இஸ் சப்போஸ் டு பி a சீக்ரெட், ரகசியமா வைக்கணும்னு சொல்லியிருந்தாலும் கூட இன்னைக்கு எதுவுமே இந்த நாட்டுல ரகசியம் இல்லை. ஒன்றிய அரசுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் வாங்கிக் கொள்ள முடியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வாங்கிக்க முடியும். அதை வச்சுட்டு இப்ப கர்நாடகாவில் முதல் கட்டமாக நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கு. இதுல கர்நாடகா மாநில அரசனுடைய பங்கு மிக குறைவு. ஜிஎஸ்டி மொத்தமாக போறது ஒன்றிய அரசுக்கு, அதுல ஒரு பகுதி கர்நாடக அரசுக்கு கிடைக்குது அப்படின்றது நமக்கு தமிழ்நாட்டிலயும் நம்ம பாக்குறோம். நம்ம கொடுக்கறத விட குறைவா தான் கிடைக்குது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, நீங்க ஜிஎஸ்டி நோட்டீஸ் வர்றது திடீர்னு ஒருத்தருக்கு, நீங்க உங்க பண பரிவர்த்தனை நிறைய இருக்குது, அதனால உடனடியா அவங்களுடைய டீடைல்ஸ், அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுங்க, உங்களுக்கு ஜிஎஸ்டி எலிஜிபிளா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ, திடீர்னு நமக்கு ஜிஎஸ்டில போய் மாட்டிக்கிட்டோம்னாக்கி நமக்கு சிக்கல் அப்படின்னு பயப்பட்டு இன்னைக்கு நிறைய பேர் கர்நாடகாவில் என்ன வச்சுட்டாங்கன்னா போர்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நோ யூபிஐ, ஒன்லி கேஷ் அப்படின்னு போர்டு வைக்கிறது இன்னைக்கு நிறைய சிறு வியாபாரிகள் செய்திருக்காங்க.